இன்றெடுத்த இப்பணியும் இனியெடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எனை காத்து முன் வைத்து கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதுல மூழ்கி முத்தெடுக்கணும்னா நமக்கு இந்த ஒரு பிறப்பு பத்தாது, 300 ஆண்டுகள், அதாவது 3 முறை பிறக்கணும். அப்படின்னா எவ்வளவு காலம் எடுத்துக்கும் பாருங்க. அப்ப ஆராய்ச்சி என்பது ஜோதிடத்தில் நம் அனைவருக்கும் தேவை அப்படின்றத நம்ம உணரணும். இன்று ஒரு ஆய்வு ஜாதகம். திருமணமே நடக்காதா? வித்தியாசமான தலைப்பு இல்லையா? எனக்கு கல்யாணமே ஆகாதா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. ஏக்கம் தரும் கிரக அமைப்புகள். ஒரு விஷயத்துல ஏக்கம் வருது அப்படின்னா, ஏக்கம்னு என்னது? எதிர்பார்ப்பு. இது நான் கிடைக்கவே கிடைக்காதான்னு ரொம்ப காலமா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றது அப்படின்றது தான் ஏக்கம். நாளைக்கு கிடைச்சிரும், நாளான்னைக்கு கிடைச்சிரும், இன்னும் 1 மாதத்துல கிடைச்சிரும், இன்னும் ஒரு 10 மாதத்துல கிடைச்சிரும், 1 வருடத்துல கிடைச்சிரும்னா எதிர்பார்க்கிறோம் இல்லையா? சோ அந்த எதிர்பார்ப்பு என்பது, ஏக்கம் என்பது எந்த கிரக அமைப்புகள் கொடுக்கும், எந்த காரகம் கொடுக்கும், எந்த காரகத்துல கொடுக்கும் அப்படின்றதுதான் இந்த இன்னைக்கான தலைப்பு. அதாவது இப்ப நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு வந்து திருமணம். எனக்கு கல்யாணம் எப்பதான் நடக்கும், நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய கிளைண்ட் ஒருத்தங்க கொடுத்த ஜாதகம் தான். ஈவன் அவங்க அந்த நபருக்கு ஒரு வெல் விஷர் அப்படின்னு சொல்லலாம். என்ன, ஏன் வந்து அவருக்கு திருமணம் நடக்கல, என்ன மாதிரி கிரக காரணிகள்லாம் இருக்கிறதுனால திருமணம் நடக்காம இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த வீடியோவை பார்ப்போம். மிக்க நன்றி. நான் இப்போ ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இதுதான் அந்த ஜாதகம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆண் ஜாதகங்க. இப்போ நம்ம முதல்ல எப்பவும் பார்க்குற மாதிரி அவருடைய டேட்டாஸ், அவருடைய பேசிக் டேட்டா, பிறந்த கால டேட்டா பார்த்துருவோம். அவருடைய பிறப்பு ஜாதக குறிப்பு நான் சொல்லிட்டேன். இது வந்து ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டேன். 41 வயது 5 மாதம் 19 நாட்கள். பிறந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. லக்னம் வந்து மகர லக்னமா வந்திருக்கு. விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம். டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 22/9/1982 2 மணி 20 நிமிடம். பிறந்த ஊர் புதுக்கோட்டைன்னு சொல்லியிருக்கோம். சரியா? ஸோ இதை எடுத்துங்க. இந்த டேட்டாவெல்லாம் எல்லாரும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கங்க. கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்களே கூட ஜென்ரேட் பண்ணி பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, இதுதான் ராசி கட்டம். ராசி கட்டம் பார்த்தீங்கன்னா மகர லக்னமா வந்திருக்கு. லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் சுக்கிரன், சூரியன் புதன் சனி 9ல், 10ல் குரு, சந்திரன் செவ்வாய் 11ல, கேது 12ல. சரி, இப்போ இந்த ஜாதகத்தினுடைய கேள்வி, பிரதான கேள்வி அப்படின்றது திருமணம் நடக்குமா, குழந்தை பிறப்பு அப்படின்றதுதான் இவரோட கேள்வி. ஸோ என்னென்ன காரணிகள் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி இவங்க 2 பேர் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளானட் ஜாதகத்துக்கு, கல்யாண விஷயத்துக்கு. அப்ப 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேரும் எப்படி இருக்காங்கன்றது எடுத்துக்கணும். அப்ப 2ஆம் அதிபதி யாரு? சனி. 7ஆம் அதிபதி யாரு? சந்திரன். இவங்க 2 பேருனுடைய பொசிஷன் ரொம்ப முக்கியம். இந்த 2 கிரகமும் கெடக்கூடாது அப்படின்றது முக்கியம். அடுத்தது தசாநாதன். இதுக்கு முன்னாடி நடந்த தசைலாம் என்னது, இப்ப நடக்கிற தசைலாம் என்னது. அப்புறம் காரகனாகிய சுக்கிரன். இது இவ்வளவுதான். திருமணத்துக்கு நம்ம இவ்வளவுதான் எடுக்கணும். 4ஆம் இடம் 12ஆம் இடம் சயனஸ்தானம், சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. சரி, இப்போ ஒரு நடக்கிற தசா புத்தியை எடுத்துக்குவோம். அடுத்து கிரக காரணிகள் பார்ப்போம். பாருங்க, சுக்கிர தசையில சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. மகர லக்னத்துக்கு முழு யோகாதிபதி 5 கூடையவனுடைய தசை. கண்டிப்பா கல்யாணம் நடந்தே தீரணுன்றதுதான் எல்லாருடைய ஆர்வமும், இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பும் கூட. நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்குது, 5 கூடிய தசை நடக்குது, கல்யாணம் ஆயிடும்ன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாரும் நினைப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன் நடக்கல? வயது வந்து 41 வயசு முடிஞ்சு 42 வயசு நடக்குது. இவரோட ஜாதகம் பாருங்களேன். மெயின் வந்து 2ஆம் அதிபதி சனி. 2ஆம் அதிபதி சனி என்ன வர்றாரு? சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் திரிகோணத்தில் 9ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு. போயிட்டு லக்னத்துக்கு 9ல உட்காந்துருக்கார். அவரே ஈவன் லக்னாதிபதி. சரிங்களா? 2ஆம் அதிபதியும் கூட திரிகோணம் மாரியே உட்காந்துருக்கார். இன்னொரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வீடு கொடுத்த புதன் வக்கர அமைப்புல இருக்கார். லக்னாதிபதி வந்து மறையாம தானே இருக்காரு. அவர் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் இல்லையா? ஆனா காரகத்தில் சனி என்பது தாமச கிரகம், ஸ்லோ பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடியது, குடும்பாதிபதி இல்லையா?
குடும்பாதிபதி 2ஆம் இடத்திற்கு, குடும்பஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்தில் மறைகிறார். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? 2வது விஷயம், அவர் சித்திரை நட்சத்திரம் காலில் உட்கார்ந்திருக்கார். செவ்வாய் அந்த லக்னத்துக்கு ஆதிபத்திய அசுப கிரகம் பாதக ஸ்தானத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கு. 2வது விஷயம், சந்திரன் இந்த ஜாதகத்துல அனுஷ நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப எல்லாமே சனியோட கண்ட்ரோலுக்கு போயிடுது. 7ஆம் அதிபதி என்ன வர்றாரு? சனி நட்சத்திரத்துல இருக்கார். 2ஆம் அதிபதியும் சனியாகி லக்ன பாவத்திற்கு 9ஆம் பாவத்திலும், குடும்பஸ்தானத்திற்கு 8ஆம் பாவத்திலும், 7ஆம் இடத்திற்கு 3ஆம் பாவத்திலும். சரியா? 7ஆம் இடத்துக்கு 3ல மறையுது, 2ஆம் இடத்துக்கு 8ல மறையுது. அப்ப சனின்றது என்னது? ஸ்லோ பிளானட். மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருந்து திரிகோணத்துல வலுத்து உட்கார்ந்துருக்கார். வீடு கொடுத்தவன் உச்சநிலை. இதுல என்ன மெயினான விஷயத்தை கவனிக்கணும், லக்ன அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னத்துக்கு செவ்வாய் ஒரு பிரதான அசுப கிரகம், அஷ்டமாதிபதி சூரியன் அசுப கிரகம். சரிங்களா? இந்த 2 கிரகமும் ஜாதகருக்கு ரொம்ப கெடுபலனை செய்யக்கூடிய அமைப்பு. சூரியன் குடும்பஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு, 2 கூடையும். 8ஆம் அதிபதியும் 8ஆம் இடத்துடனும் குடும்பஸ்தானாதிபதி சம்பந்தப்படக்கூடாது. அதே மாதிரி மாரக பாதகாதிபதி அந்த அமைப்புகளோட 7ஆம் இடமும் சம்பந்தப்படக்கூடாது. இது இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படை. சரிங்களா? இது ஒரு விஷயம். 2வது விஷயம், சுக்கிரன். சுக்கிரன் என்ன ஆகுறாருன்னு பாருங்களேன். காரகன் இல்லையா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்துல லக்ன பாவத்துக்கு 8ஆம் பாவத்துல சொந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு. 8ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம். என்ன இதுல வந்து பரிவர்த்தன அமைப்புகள் எதுவும் இருக்கான்னு பாருங்க. பரிவர்த்தன அமைப்புகள் எதுவும் கிடையாது. சுக்கிரன் லக்னத்திற்கு 8ல் மறைகிறார். லக்னத்திற்கு யாரு? முழு யோகாதிபதி. மகர லக்னத்திற்கு 5, 10க்கு அதிபதியாகிய சுக்கிரன் சொந்த நட்சத்திர கால் வாங்கி பூர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சிம்மத்தில் மறைகிறார். இன்னொன்னு, வீடு கொடுத்த சூரியன் சனியோட சேர்ந்து கெட்டு போறார். என்ன சூரியன் என்ன வர்றாரு பாருங்க. சூரியன் உத்தர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 5 டிகிரி, சனி நிக்கிறது 28 டிகிரி. சரிங்களா? ஏறக்குறைய 13 பாகைக்குள் 2 கிரகமும் பாத்தீங்கன்னா சேர்ந்துருது சனியோட சூரியன். சோ இந்த வீடு கொடுத்த கிரகமும் கெட்டிருக்கு. யாருக்கு? சுக்கிரனுக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 9ல சூரியன் சேர்ந்தீங்கன்னா தந்தைக்கு நம்ம சொல்லக்கூடியது. சோ 7ஆம் அதிபதி சந்திரன் நீசம் பெற்று ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் 7ஆம் அதிபதி 11ல போய் தங்கிடுச்சு. அப்ப 11ஆம் இடம் என்பது உபயகலத்திர ஸ்தானம். அப்ப இவருக்கு நம்ம செகண்ட் மேரேஜ் ரெஃபர் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். 7ஆம் அதிபதி 11ல போய் தங்கிட்டாலே. இன்னொன்னு, 5 குடையவன் முழு யோகாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 8ல மறையார். காரகத்தின் அடிப்படையில் சுக்கிரன் திருமணத்திற்கு அதிபதி, கலத்திர காரகன் 8ல மறையக்கூடாது. சூரியன் வீட்டுல போய் கெட்டு போறார். சோ அது இன்னொரு அமைப்பு. குடும்பாதிபதி 2ஆம் இடத்திற்கு 8ல். சரிங்களா? இது இன்னொரு அமைப்பு. 7ஆம் அதிபதி சனியோட நட்சத்திரத்துல அமர்றார். இது இன்னொரு அமைப்பு. இன்னொன்னு, திசையே சுக்கிர திசை. அப்ப 8ஆம் இடம் வலுத்து வேலை செய்யுது. 8ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் திசையை நடத்துறான். வீடு கொடுத்தவன் சூரியன். ஏன் நம்ம காலுக்கு போலன்னா, சுக்கிரன் வந்து சொந்த நட்சத்திரத்துல, சுக்கிரன் வந்து புதன் சொந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு, பூர நட்சத்திரத்துல உட்காந்துருக்காரு. வக்கரம் பெற்ற புதனோட சேர்ற வக்கரம் யாரு? புதன் வந்து வக்கரம் பெற்று இருக்கு. வீடு கொடுத்த சூரியன் வக்கரம் பெற்ற புதனோட சேர்ந்திருக்கு. புதன் அங்க வக்கரம் இல்லாம இருந்திருந்தா கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா மகர லக்னத்துக்கு புதன் பகவான் வந்து பாக்கியாதிபதியா வரக்கூடிய கிரகம். 9ஆம் அதிபதி வக்கரம் பெற்று 5ஆம் அதிபதி 8ல மறையிறது. அப்ப லக்னாதிபதி சனி மட்டும் தான் அங்க போய் உட்கார்ந்துருக்காரு. 9ல திரிகோணத்துல சனி செவ்வாய் சூரியன் உட்கார்ந்துருக்கிறது நல்லது கிடையாது பொதுவாவே. சோ திருமண அமைப்பு என்பதற்கு காரகனாகிய சுக்கிரன் கிடக்கூடாது, 7ஆம் அதிபதி கூட கிடக்கூடாது, 2ஆம் அதிபதி கிடக்கூடாது. எந்த நிலையிலுமே 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்படவே கூடாது. எந்த நிலையிலுமே 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் சம்பந்தப்படக்கூடாது. 2ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சேர்ந்தது. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்திற்கு 8ல் மறைந்த சனியோட நட்சத்திரத்தை வாங்கினார். சரிங்களா? நீசம் பெற்று பாதகஸ்தானத்துல உட்கார்ந்தது. செவ்வாய் லக்னத்துக்கு கெட்டவன் என்ன பெரிய நல்லது செஞ்சு வச்சிட மாட்டான். ஆனா ஒரு அமைப்புல திருமணம் செய்துக்கலாம். ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவரால் கைவிடப்பட்ட பெண், விவாகரத்து செய்தவர் அல்லது விடோவர் மாதிரி இருக்கிறவங்களை ஒரு திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரு சீர்திருத்த முறையில் திருமணம் செய்து கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கான அத்துணை அம்சமும் ஜாதகத்துல இருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி ஜாதகத்தை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும்? என்ன பொதுவாகவே எடுத்த உடனே இதுல இவ்வளவு தோஷம் இருக்கு அவ்வளவு தோஷம் இருக்குன்றதெல்லாம் சொல்றதை விட, அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி அமைப்புகள்ல திருமணம் செய்து வைக்கணும், செய்து வைத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்து புரிஞ்சு பேசணும். சுக்கிர திசை நடக்குது, தசாநாதன் சுக்கிரன் காரகனும் கலத்திர காரகன், லக்னாதிபத்தியத்துக்கு சுபகிரகம் 8ல் மறைவது, பாக்கியாதிபதி 9 கூடிய புதன் வக்கரம் அடைவது. சரிங்களா? இதெல்லாம் தான் இதுல இருக்கக்கூடிய பிரதான விஷயங்கள். அப்ப 5, 9 கெட்டுடுச்சு. என்ன யோக பாக்கியம் ஒரு ஜாதகத்துல கெட்டுடுது.
இன்னொரு விஷயம், அஷ்டமாதிபதி லக்னாதிபதி கூட சேர்ந்தது. லக்னமும் 8ஆம் இடமும் சம்மந்தப்பட்டாலே தொலைதூரத்தில் இருப்பது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறதுலாம் போக்குவரத்துலாம் சொல்லக்கூடிய அமைப்பு. லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி குரு. சரிங்களா? 3ஆம் இடம்ன்றது வீரியஸ்தானம். என்ன, அந்த இடத்துக்கு 8ல குரு மறையிறது. சரிங்களா? 4ஆம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு 8ல் செவ்வாய் மறைவது, சயனஸ்தானத்தில் கேது அமர்வது. சோ இந்த மாதிரி, அதாவது இந்த 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு, 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. களத்திரக்காரகன் சுக்கிரன் 8ல மறைகிறார். 9க்கு அதிபதி புதன் வக்கரம் அடைவது, 8ஆம் அதிபதி கூட லக்னாதிபதி குடும்பாதிபதி சேர்ந்தது. சோ இத்தனை காரண அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் ஒரு திருமண விஷயம் என்பதை பாதிப்படைய செய்துள்ளது அப்படின்னா ஆச்சரியத்துக்கு இல்லை. இவருடைய பொருளாதாரம், அவருடைய ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் ஆஃப் ஜாப் இதெல்லாம் வேறங்க. என்ன, இதெல்லாம் வேற அமைப்பு. ஆனா ஒரு ஜாதகத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கான ஒரு ஆகச்சிறந்த ஜாதக விளக்கம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.